ரேப் பாடகர் வேடன் அவர் சமீப காலத்துல தமிழ்நாட்டிலயுமே அதிகம் பேசுறாரு. ஆல் ஓவர் த வேர்ல்டுமே பேசப்படுறாரு. ஆனா, அவர் மீது தொடர்ந்து ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஒரு சமத்துவத்தையும் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்ற மாரியான ஒரு பாடல், ஒரு விஷயத்த பேசக்கூடிய ஒருவர் மீது, சமூகம் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள இது பண்றது அப்படின்றத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல அவர் மீதான இந்த அடக்குமுறைக்கு காரணம் அவர் பேசுகிற கருத்தியல் மட்டும் காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவுல பார்த்தீங்கன்னா, வேடன் வருகிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுது. இளைஞர்கள்லாம் அப்படி வெறி பிடிச்சு வர்றத பார்க்க முடியுது. என்ன இப்ப இதுதான் அரசாங்கத்துக்கு பிரச்சனை. ஒருத்தன் பின்னால இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவது அத அவங்க ஒரு ஆபத்தான ஒரு அறிகுறியா அவங்க பார்க்குறாங்க. அவருடைய கருத்தியல்ங்கிறது அடுத்த கட்டம் தான். ஸோ ஒருத்தன் பின்னால இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, நாளைக்கு அவன் நமக்கு எதிராக மாறினா என்ன ஆகுறது? இந்த கேள்வி, இந்த பயம் தான் இப்ப அவருக்கு எதிரான அந்த அடக்குமுறை. பட் அதையெல்லாம் தாண்டி அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற கட்சிகளே வேடனுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் உள்ளதெல்லாம் பார்க்குறேன். திருமாவளவன் அவரோட வீடியோ காலில் பேசி அவருக்கு அழைப்பு விடுக்கிறாரு. இதுக்கிடையில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், விஜய் மில்டன்கிற ஒரு இயக்குனர் அவருடைய படத்துல வேடனை கமிட் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஒரு 3 பாடல் பாடி இசையமைத்து படத்திலேயே அவர் தலை காட்டுற மாதிரியான ஒரு தமிழ் சினிமாவில் கால் பதிக்க போறாரு. ஆமா, வரப்போறாரு. இதுல பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பட நிறுவனத்தினுடைய சமூக வலைத்தள பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த தகவலை அதில் ஷேர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கில் அதிகமாயிட்டு தான். ஸோ பாருங்க, ஒரு வேடன் நம்ம படத்தில் அசோசியேட் ஆகிறாருங்கிற ஒரு செய்திக்கே இவ்வளோ பெரிய இளைஞர்கள் திரண்டு வர்றாங்க அப்படின்னா, இப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக நினைக்கிறேன்.